வணக்கம். நம்ம முன்னோர்கள் பின்பற்றின மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வந்து தூபம் போடுறது. அதாவது வாரம் சாம்பிராணி போடுற ஒரு பழக்கம் தான். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும், பண வரவு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம், பேய் பிசாசு மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் போட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி பலவிதமான நன்மைகள், அதுலேயும் வந்து அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இந்த சாம்பிராணி போடுற பழக்கத்தில் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாம்பிராணி புகையிலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம், இந்த நறுமணம் பார்த்தோம்னா மன அமைதியையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய தீராத பலவிதமான நோய்களுக்கும் ஒரு மருந்தா இருக்கக்கூடியதாகவும் இந்த சாம்பிராணி புகை இருக்கு. அதனால அவ்வப்பொழுது வீட்டுல வந்து இந்த தூபம் போடுறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீருது. அதிகமா பரவிட்டு இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம உடலை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கு. தலைவலி, சளி, தும்மல் மாதிரியான பிரச்சனைகள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கக்கூடியதாகவும் இந்த சாம்பிராணி போடுற ஒரு பழக்கம் இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நேரம் இருக்கிறவங்க ஏற்கனவே நம்மளோட சேனல்ல மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அதை எளிமையா தயாரிச்சு அதை எளிமையா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எளிமையான ஒரு முறையையும் நாம வந்து பின்பற்றி வாரம் வீட்டுக்கு, அதுலயும் விசேஷ நாட்கள்ல வீட்டுல வந்து இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது உடலுக்கு மட்டும் இல்லாம நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். அந்த காலத்துல வந்து அடுப்பு கறி தணல்ல மூட்டி அதுல வந்து சாம்பிராணி போடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அடுப்பு கறியும் இல்ல, அடுப்பு கறியில நம்ம வந்து தணல் மூட்ட முடியாது. அப்படின்னும் பொழுது நாம வந்து எளிமையா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லா வீடுகள்லயுமே தேங்காயை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அந்த தேங்காய் சிரட்டைய நம்ம எளிமையா வந்து இந்த தூபம் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சாம்பிராணியோட என்னென்ன மூலிகைகளை சேர்க்கலாம், என்னென்ன மூலிகைகளை சேர்க்கும் பொழுது அந்த வந்து சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை சாம்பிராணி பொடியா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து முதல்ல என்னென்ன மூலிகைகளை கொண்டு இந்த சாம்பிராணி பொடியை வந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சுத்தமான அசல் சாம்பிராணி. பொதுவாக சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து ஒரு மரத்தினுடைய பிசின், அதாவது சாம்பிராணி மரத்தினுடைய பிசின், அதாவது பால்ல இருந்து கிடைக்கக்கூடியதான் சுத்தமான சாம்பிராணின்றது. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கட்டியா வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட நம்ம வந்து ஒரு 50 கிராம் குங்குலியம் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து நம்ம எளிமையாக நாட்டு மருந்து கடைகள்லேயே வாங்கிக்கலாம். அதோட தசாங்கு பொடி ஒரு 10 கிராம், வெட்டிவேர் ஒரு 10 கிராம், கருந்துளசியுடைய சமூலம் ஒரு 10 கிராம், நொச்சி இலைகள் ஒரு 10 கிராம், திருநீற்று பச்சிலை ஒரு 10 கிராம், கஸ்தூரி மஞ்சள் ஒரு 10 கிராம், மருதாணியினுடைய விதைகள் 10 கிராம், பேய்மிரட்டி இலை ஒரு 10 கிராம், குப்பைமேனி இலைகள் ஒரு 10 கிராம், மாமரத்தினுடைய இலைகள் அதாவது மா இலை ஒரு 10 கிராம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கலனாலும் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை வந்து காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வில்வ இலை ஒரு 10 கிராம், வேப்பம்பட்டை இலை வேர் இது 3மே சேர்த்து ஒரு 10 கிராம், அருகம்புல் ஒரு 10 கிராம், தேவதாரு ஒரு 10 கிராம், வெண்கடுகு ஒரு 5 கிராம், ஆலங்குச்சி ஒரு 5 கிராம், அரசங்குச்சி ஒரு 5 கிராம். இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே நம்ம வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் நம்ம வந்து பொடியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே மிக்சியில் தான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா நம்ம பொடி செஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் மூடி வச்சுக்கலாம். இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம வந்து தூபம் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா விசேஷ நாட்கள்லேயும் இதை வந்து மாலை நேரங்களில் தூபம் காட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை பொடியாகவும் இது இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு, மன நிம்மதிக்கு, அதே மாதிரி தொற்று நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த தூப பொடியாகவும் இது இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பொடியை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த தேங்காயினுடைய சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம், இதை வந்து அடுப்பில் வந்து வச்சு பற்ற வைக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக இதை வந்து நம்ம பற்ற வைக்கணும். இந்த சிரட்டை வந்து பற்றிக்கிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தோன்னா நெருப்பு பிடிச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து நம்ம தூபக்காலில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இந்த நேரத்தில் இருக்கணும்.
இதை வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து வெளியில் வாசப்படிக்கிட்டே எடுத்து போய் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நெருப்பு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளவுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தோன்னா நெருப்பு அடங்கி தணல் வந்து நமக்கு தயாராகிருக்கும். இந்த மாதிரி தணல் நல்லா பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறமா நாம் பொடி செஞ்சு வச்சுருக்கிற இந்த மூலிகை சாம்பிராணி பொடியை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா சேர்த்தோடனே நல்ல ஒரு தூபம் நமக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நம்ம காட்டிட்டு வாசலுக்கும் காட்டும் பொழுது நல்ல ஒரு நறுமணம், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடியதான். எல்லா பொருட்களுமே நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம பொடியாகவே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம வாரம் தூபம் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.